நள்ளிரவு நேரம், எங்கும் காரிருள். நேரான நீங்க ஒரு மிக உயரமான ஓட்டுத் திண்ணையில வேறு எந்த துணையும் இல்லாம தனியா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. ம்ஹும். கேக்கும்போதே ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஆமா, நல்ல ஆழ்ந்த உறக்கம். திடீர்னு நீங்க தூக்கத்துல புரண்டு அந்த உயரமான திண்ணையோட விளிம்புக்கு வந்துடுறீங்க. அட கடவுளே. கீழே விழப்போற அந்த பகீர் தருணம், உங்க உயிர் நாடிய உலுக்கும் அந்த நொடிகள். ஆனா நீங்க தரையில மோதி சிதறுவதற்கு சற்று முன் அந்த இருள்ல எங்கிருந்தோ வர ஒரு கரம் உங்கள தாங்கி பிடிக்குது. அப்பாடா, ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விடுவோம் அந்த நேரத்துல. கண்டிப்பா. கற்பனை செஞ்சு பாருங்க, மரணத்தோட விளிம்பை தொட்டு மீண்ட அந்த தருணத்துல உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அதாவது அந்த நடுக்கம் அடங்க பல மணி நேரங்கள் ஆகலாம். ஒருவேளை அந்த இருள்ல நம்மை தாங்கி பிடித்தது யார், அல்லது அது என்ன சக்தி அப்படிங்கிற குழப்பமும் இருக்கும். அதே நேரம் ஒரு மாபெரும் நிம்மதியும் நம்மளை ஆட்கொள்ளும். உண்மைதான். பாத்தீங்கன்னா, இது வெறும் ஒரு த்ரில்லர் நாவலோட காட்சி கிடையாது. மனித மனதோட மிக ஆழமான இருண்ட காலகட்டத்தோட ஒரு துல்லியமான உளவியல் குறியீடு இது. சரியா சொன்னீங்க. நேரான நீங்க வாழ்க்கையில எப்போதாவது இப்படி ஒரு கைவிடப்பட்ட உணர்வ, விளிம்புல நிக்கிற பயத்தை உணர்ந்திருந்தா, எங்களுடைய இன்றைய இந்த ஆழ்ந்த அலசல் உங்களுக்கானதுதான். நிச்சயமா. 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த வள்ளலார் என நாம் அழைக்கும் ராமலிங்க சுவாமிகள் எழுதிய அருள் விளக்க மாலை அப்படிங்கிற நூலோட 45வது பாடல்ல தான் இந்த காட்சி விரியுது. ம். நாம் இந்த பாடலை வெறும் ஒரு இலக்கியமாவோ இல்ல வரிசையா ஒவ்வொரு வரியா அர்த்தம் தேடியோ பார்க்க போறதில்ல. மனிதர்களுடைய அகங்காரம், தனிமை, சரணாகதி, அப்புறம் எதிர்பாராத கருணை, இந்த முக்கியமான விஷயங்களை இது எப்படி தொட்டு செல்லுது அப்படிங்கறத தான் நாம் அலச போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பயணம் இது. ஆனா ஆரம்பத்திலேயே எனக்கு ஒரு கேள்வி எழுதது. அவர் ஏன் அந்த உயரமான ஓட்டுத் திண்ணைய தேர்ந்தெடுக்கணும்? பாதுகாப்பான ஒரு அறைக்குள் படுத்திருக்கலாமே. பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் நாம் மனித உளவியலோட ஒரு முக்கியமான முரண்பாட்டை பார்க்கணும். உயர்ந்த ஓட்டுத்திண்ணை அப்படிங்கிறது ஏதோ ஒரு கட்டிடத்தோட அமைப்பு மட்டும் அல்ல. ஓ, வேறென்ன அது? மனிதர்களாகிய நாம் நமக்காக கட்டிக்கொள்ளும் அகங்காரத்தோட, அதாவது ஈகோவோட ஒரு படிமம் அது. அப்படியா? ஆமா. வாழ்வுல நாம் சாதிக்கும் எவ்வளவு விஷயமும், அதாவது நமது வேலை, நம்முடைய சமூக அந்தஸ்து, நாம் எவ்வளவு பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு நினைப்பு, இவை எல்லாமே நாம் ஒவ்வொரு செங்கலா அடுக்கி உருவாக்குற அந்த உயர்ந்த திண்ணை தான். அதாவது நாம் எவ்வளவு உயரத்துல இருக்கோம் அப்படிங்கறத பொறுத்து நமக்கான பாதுகாப்ப நாமே கற்பனை செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்களா? இப்ப சமூக வலைத்தளங்கள்ல நாம் உருவாக்குற அந்த போலியான பிம்பங்கள் போலவா? அதேதான். மிக சரியான ஒப்பீடு. ஆனா இதுல உள்ள சிக்கல் என்னன்னா, நீங்க எவ்வளவு உயரத்திற்கு போறீங்களோ அவ்வளவு தூரம் மற்ற மனிதர்களிடமிருந்து தனிமைப்படுத்தப்படுறீங்க. உயரத்துல தனிமை அதிகம். கரெக்ட். அதனாலதான் வள்ளலார் துணையின்றி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். கர்வத்தோட உச்சி எப்போதுமே தனிமையானதுதான். நமக்கு எல்லாம் தெரியும், நாமே பார்த்துப்போம் அப்படிங்கிற மிதப்புல நாம் அந்த திண்ணையில ஏறிப்படுத்துகிறோம். அப்போ அந்த பாதி இரவு அப்படிங்கிறது புரளும் போது அந்த அகங்கார திண்ணை நம்மை காப்பாற்றப் போவதில்லை. அங்கிருந்து கீழே சறுக்குவது என்பது தவிர்க்க முடியாத ஒரு இயற்கையோட விதி. இத கேட்கும்போது எனக்கு இன்னொரு கோணம் தோணுது. நாம் எப்போதாவது ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கொள்ளும் போது, அல்லது நம்முடைய அந்த பிம்பம் உடையும் போது, நாம் படும் அந்த பதற்றத்தை தான் தூங்கி மிக புரண்டு விழ அப்படின்னு அவர் சொல்றாரா? நிச்சயமா. எல்லாமே முடிஞ்சிடுச்சு, தரையிட மோதி சுக்கு நூறாக போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பயம். அது ஒரு மரண பயம். ஆனா பாத்தீங்கன்னா, அது பௌதீகமான மரணம் மட்டும் அல்ல, நமது கர்வத்தின் மரணம். அந்த விளிம்புல நாம் தொங்கும்போதுதான் நான் அப்படிங்கிற அகங்காரம் முழுமையா செயலிழக்கிறது. அந்த ஈகோ உடைஞ்சு போகுது. ஆமா. அந்த தருணத்தில் தான் அவர் தன்னை கடைசிறியேன் அப்படின்னு உணர்கிறார். தான் எவ்வளவு அற்பமானவன், தன் உயிருக்கு தானே உத்தரவாதம் தர முடியாத ஒரு சாதாரண மனிதன் அப்படிங்கிற அந்த புரிதல் அந்த நள்ளிரவு விளிம்புல தான் அவருக்கு வருது. ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. இதை நாம் சற்று விரிவாக பேசணும். சொல்லுங்க. விழப்போற அந்த தருணத்துல தன்னை கடைசிறியேன், அதாவது தகுதியற்றவன், சிறியவன் அப்படின்னு அவர் சொல்றார். ஆமாம். ஆனா அதே பாடலோட அடுத்த சில வரிகள்ல தம்மை காப்பாற்றிய அந்த சக்திய பார்த்து, நான் செய் பெருந்தவ பயனாம் பொருளே அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி சாத்தியம்? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். தகுதியே இல்லாத ஒரு சாதாரண மனிதன் எப்போது இவ்ளோ பெரிய தவத்தை செய்தான்? ஒண்ணு, அவர் கடைசிரியனா இருக்கணும், அல்லது பெருந்தவம் செய்தவரா இருக்கணும். ரெண்டும் எப்படி ஒரே நேரத்துல சாத்தியமாகும்? நாம தவறுதலா புரிஞ்சுக்கிற மிக முக்கியமான புள்ளி இதுதான். தவம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்?
காட்டுல போய் மூச்சு அடக்கி கண்களை மூடி உடலை வருத்தி செய்யற ஒரு செயல் அப்படின்னு தானே நினைப்போம். ஆமா. ஆனா மனித மனதோட கட்டமைப்புல அதையெல்லாம் விட மிக கடினமான ஒரு விஷயம் இருக்கு. அது தன் இயலாமையை ஒப்புக்கொள்வது. எனக்கு புரியல. சரணடைகிறது அப்படிங்கிறது வெறுமனே என்னால் முடியாது அப்படின்னு கைகளை தூக்குறது தானே. அது எப்படி ஒரு மாபெரும் தவமாகவோ இல்ல ஒரு சாதனையாவோ இருக்க முடியும்? அது ஒரு தப்பிக்கிற வழிமுறையா தானே படுது. இல்ல. ஏன்னா அகங்காரத்திற்கு தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்வதுதான் மரண வலியை கொடுக்கும். நாம் விழும்போது கூட நானே சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு தான் நம்முடைய ஈகோ போராடும். அது உண்மைதான். உதவி கேட்கிறத ஒரு அவமானமா நினைக்கிற சமூகம் நம்முடையது. அப்படிப்பட்ட நிலையில ஒரு மனிதன் தன்னிடம் இருக்கிற நான் அப்படிங்கிற அகந்தையை முழுமையா அழிச்சிட்டு, ம். எனக்கு எதுவுமே தெரியாது, என்னிடம் எந்த தகுதியும் இல்லை, நான் கடைசிறியேன் அப்படின்னு முழுமையா சரணடைகிறானே, அது ஒரு மிகப்பெரிய உளவியல் போராட்டம். ஓ. அந்த சரணாகதி தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த தவம். தான் எதுவும் அற்றவன் அப்படின்னு அவன் எப்போ உண்மையாகவும் முழுமையாகவும் உணர்கிறானோ அப்போதுதான் அந்த பிரபஞ்ச சக்தி அவனுக்கு உதவ வருது. ஆச்சரியமா இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா நாம் நம்மை சுற்றி பாதுகாப்பாக கட்டியிருப்பதாக நினைக்கும் அந்த ஈகோ திண்ணைதான் மற்றவர்களோட உதவியோ இல்ல பிரபஞ்சத்தோட கருணையோ நம்மை வந்தடையாம தடுக்கும் ஒரு சுவரா இருக்கு. அப்படிதானே? மிக துல்லியமா பிடிச்சிட்டீங்க. நாம் கடைசிறியேன் அப்படிங்கிற உண்மையை ஒப்புக்கொள்ளும்போது அந்த சுவர் உடைந்து விடுகிறது. அதேதான். இத ஒரு பௌதீக விதியாவே நாம் பார்க்கலாம். ஒரு பாத்திரம் காலியா இருந்தாதான் அவள் எதையாவது நிரப்ப முடியும். கரெக்ட். மனிதனும் தன்னை ஒரு காலி பாத்திரமாக, ஒன்றுமே இல்லாதவனாக உணரும் அந்த வினாடி கருணை எங்கே பாய்ந்து வருது. அதனாலதான் அந்த உதவியை அவர் பெருந்தவப் பயன் அப்படின்னு சொல்றார். ஓ, தன் சிறுமையை உணர்வதே அந்த மாபெரும் தவம். அதற்கான பரிசுதான் இருள நீளும் அந்த உதவிக்கரம். நிச்சயமா. அந்த உதவிக்கரம் எப்படி செயல்படுது அப்படிங்கறத அவர் விவரிக்கும் விதம் என்னை ரொம்பவே சிந்திக்க வச்சது. தரையில் விழாது எனையே தூக்கி எடுத்து அணைத்து கீழ்கிடத்திய மெய்த்துணையே அப்படின்னு அவர் பாடுகிறார். அந்த வரிகள் ரொம்ப ஆழமானவை. சாதாரணமா பாத்தீங்கன்னா விழப்போற ஒரு பொருளை நாம் எப்படி பிடிப்போம்? காற்றிலே அப்படியே பிடிச்சு நிறுத்துவோம். ஆனா இங்க நடப்பதே வேறையா இருக்கே. ஆமா. இந்த 4 வினைச்சொற்களையும் நாம் ரொம்ப ஆழமாக கவனிக்கணும். தூக்கி, எடுத்து, அணைத்து, கீழ்க்கிடத்திய. இது ஒரு இயந்திரத்தனமான மீட்பு நடவடிக்கை கிடையாது. ஒரு தாய் தன் குழந்தையை காப்பாற்றும் செயல் இது. அப்படியா? எப்படி சொல்றீங்க? இப்போ கட்டிலிருந்து கீழே விழப்போற குழந்தைய ஒரு தாய் எப்படி பிடிப்பா? முதல்ல காற்றுல விழும் குழந்தைய தூக்குவா. பிறகு அந்த பதற்றம் தீர தன் பால் எடுப்பா. குழந்தை பயத்துல அழுவத பார்த்து நெஞ்சோடு இறுக்கமா அணைத்து நான் இருக்கிறேன் அப்படின்னு சமாதானப்படுத்துவா. ஆமா, கண்டிப்பா அப்படிதான் செய்வாங்க. பிறகு மீண்டும் அந்த ஆபத்தான உயரத்திற்கு செல்லாமல் பாதுகாப்பான தரையில, அதாவது கீழே பத்திரமாக படுக்க வைப்பா. இது எனக்கு பெரும் ஆச்சரியமா இருக்கு. அந்த சக்தி வெறுமனே தடுத்து நிறுத்துவதோட தன் கடமையை முடிச்சு கொள்ளல. அந்த பயத்தோட அதிர்ச்சியிலிருந்து அந்த மனிதனை முழுமையா மீட்டெடுக்குது. கரெக்ட். அதனால்தான் அவர் உலகத்து துணைகள்லாம் உறங்கும் அந்த நள்ளிரவுல வந்த இந்த சக்தியை மெய்த்துணை அப்படின்னு சொல்றார். உண்மைதான். உண்மையான கருணை அப்படிங்கிறது வெறுமனே உயிருக்கு பாதுகாப்பு தருவது மட்டுமல்ல, அந்த உயிரோட காயங்களுக்கு ஆறுதல் தருவதுதான் என்பது இதுல மிக தெளிவா பதிவாகியிருக்கு. வாவ், ரொம்ப அருமையான விளக்கம். அதனாலதான் அந்த சக்திய தாங்கிய என் உயிர்க்கு இன்பம் தந்த பெருந்தகையே அப்படின்னு அவர் விழிக்கிறார். இந்த உளவியல் தவிப்ப அவர் பிரபஞ்ச சக்தியோட இணைக்கும் விதம் ரொம்பவே தனித்துவமானது. கண்டிப்பா. நாம் இதுவரை பேசினது ஒரு தனிமனிதனோட அந்தரங்கமான இருள் மற்றும் பயம் பத்தி. ஆனா பாத்தீங்கன்னா இந்த கவிதை இதோடு முடிந்து விடவில்லை. இது அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறது. அடுத்த கட்டம் என்ன? காப்பாற்றப்பட்ட ஒருவன் அந்த கருணைக்கு திரும்ப என்ன கொடுக்க போறான் அப்படிங்கிற கேள்வி இங்கே எழுகிறது. அதுதான் இந்த பாடலோட மிக நெகிழ்ச்சியான பகுதி. நான் இதை ஒரு காட்சியாகவே கற்பனை செஞ்சு பார்த்தேன். சொல்லுங்க. மரண விளிம்பிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான சக்தி நம்மை காப்பாற்றிடுச்சு. அந்த பெருந்தகைக்கு அவர் திரும்ப அளிப்பதென தெரியுமா? தன்னிடம் உள்ள இந்த வெறும் இசை மட்டும்தான். அதாவது இந்த பாடல் மட்டும்தான். ரொம்ப எளிய காணிக்கை. இது எனக்கு எப்படின்னா, ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியிடம் சென்று அவரை பார்த்து நாம் நம் கையால செய்த ஒரு சிறிய காகித பூவை பரிசளிப்பது போல இருக்கு. அருமையான ஒரு உருவகம் இது. அந்த சக்கரவர்த்திக்கு பொன்னும் பொருளும் தேவையில்லை.
அவரிடம் இல்லாதது எதுவுமே இல்ல. ஆனாலும் இந்த காகித பூவில் உள்ள நம்முடைய அந்த தூய்மையான அன்பை அவர் ஏத்துக்குவாரா அப்படிங்கிற ஒரு தவிப்பு இருக்குமே. ஆமா, அதுபோலதான் வள்ளலார் என் இசையும் அணிந்து அருளே அப்படின்னு கேக்குறாரு. நீங்க சொன்னது ரொம்ப சரி. ஆனா அந்த சக்கரவர்த்தி அந்த காகித பூவை ஏன் ஆசையா வாங்கிக் கொள்வார் தெரியுமா? ஏன்? ஏன்னா அது ஒரு சாதாரண காகிதப்பூ அல்ல. அது ஒரு மனிதனோட முழுமையான உருமாற்றம். நள்ளிரவில் இருட்டில் தனியாக பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதன் இப்போ ஒரு பாடலை பாடுகிறான் அப்படின்னா அவனுக்குள் இருந்த இருள் விலகிவிட்டது என்று அர்த்தம். ஓ, அந்த இசை அப்படிங்கிறது ஒரு விடுதலை மாதிரி. அதேதான். அந்த இசை என்பது வெறுமனே வார்த்தைகளோ அல்லது ஒளியோ அல்ல. அது அவனுடைய ஆன்மாவோட அதிர்வு. அதுவரை அவனுள் இருந்த பலகால ஏக்கங்கள், தன்னை யார் காப்பாற்றுவார், தான் இந்த உலகத்துல அனாதையா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் அந்த ஒரு கணத்துல அந்த மெய்த்துணையோட அரவணைப்புல முற்றிலுமாக தீர்ந்து விட்டன. அதனாலதான் ஏங்கிய என் ஏக்கம் எல்லாம் தவிர்த்து அருளி அப்படின்னு சொல்றாரு இல்லையா? மிகச்சரி. அந்த ஏக்கங்கள் தீர்ந்த பிறகு அவர் அந்த சக்கரவர்த்தியை சந்திக்கும் இடம்தான் மிகவும் ஆச்சரியமானது. எந்த இடம் அது? பொதுவில் இளங்கு நடத்தரசே அப்படின்னு குறிப்பிடுகிறார். இருண்ட, யாரும் பார்க்க முடியாத ஒரு நள்ளிரவு திண்ணையில ஆரம்பமான இந்த பயணம் இப்போ பொதுவில், அதாவது வெளிச்சம் நிரம்பிய எல்லாரும் காணக்கூடிய ஒரு பிரபஞ்ச சபைக்கு வந்துடுச்சு. ஆமா, அது ரொம்ப முக்கியமான மாற்றம். தனி மனிதனின் குறுகிய உலகத்திலிருந்து பரந்த பிரபஞ்ச நடனத்திற்கு அவர் மாறிவிட்டார். இது ஒரு முழுமையான பரிணாம வளர்ச்சி. தத்துவார்த்தமா பாத்தீங்கன்னா தில்லை நடராஜரோட பிரபஞ்ச நடனத்தை தான் அவர் பொதுவில் இலங்கு நடத்தரசு அப்படின்னு சொல்றார். அப்படியா? இது ஒரு மாபெரும் குறியீடு. அகங்காரம் என்பது ஒரு இருண்ட குறுகிய திண்ணை. அங்கே நாம் தனியாக இருக்கிறோம். ஆனா சரணாகதி என்பது ஒரு பொதுவெளி. ரொம்ப அழகான சிந்தனை. அங்கே பிரபஞ்சமே ஆனந்தமாக நடனமாடிக்கொண்டிருக்கிறது. நாம் எப்போ அந்த திண்ணையிலிருந்து கீழே விழுந்து நமது அகங்காரத்தை உடைத்து கொண்டு சரணடைகிறோமோ அப்போ நாமும் அந்த பிரபஞ்ச நடனத்தோட ஒரு பகுதியாகி விடுகிறோம். வாவ்! இவைவிட சிறப்பா அந்த பயணத்தை சுருக்க முடியாது. அவர் தன் பாடலை, அதாவது தன்னுடைய இசையை ஒரு மாலையாக நினைத்து, இதை நீ அணிந்து கொள் அப்படின்னு கேட்பதுதான் அருள் விளக்க மாலை அப்படிங்கிற தலைப்புக்கு மிக பொருத்தமா இருக்கு. கண்டிப்பா. தன்னிடம் வேறு எந்த பொருளும் இல்லை, இந்த சொற்களால் ஆன மாலை மட்டுமே இருக்கு அப்படின்னு ஒரு எளிய மனிதன் கேட்பதும், அதை அந்த பிரபஞ்ச நடனக் கடவுள் ஏற்றுக்கொள்வதும் ஒரு அற்புதமான முத்தாய்ப்பு. இன்றைய தகவல் தொழில்நுட்ப யுகத்துல நாம் ஏன் இதையெல்லாம் பேசணும் அப்படின்னு நேயர்களான நீங்க நினைக்கலாம். ஆமா, அது ஒரு நியாயமான கேள்விதானே. ஆனா பாத்தீங்கன்னா நேயரான உங்கள் ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலயும் இந்த ஓட்டு திண்ணை இருக்கு. நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்க்கையோட ஏதோ ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு நள்ளிரவுல ஒரு ஆபத்தான விளிம்புல நின்னுகிட்டு இருக்கும். உண்மைதான். மேலை படிபோகுமோ அப்படிங்கிற பயம், ஒரு உறவு முறிந்து விடுமோ அப்படிங்கிற பயம், அல்லது சமூகத்துல நம்முடைய அந்தஸ்து சரிந்து விடுமோ அப்படிங்கிற பயம், நாம் கட்டிய திண்ணையிலிருந்து நாம் கீழே விழப்போகிறோம் அப்படின்னு பயப்படும் அந்த நொடிகள் மிக கொடூரமானவை. நீங்க சொல்லும்போதுதான் இது எவ்வளவு தூரம் நம்மை பிரதிபலிக்குது அப்படிங்கிறது புரியுது. நாம் விழும்போது நம்மை தாங்கி பிடிக்க ஒரு கை வரும் அப்படின்னு நாம் நம்புவதில்லை. ஆனா அந்த உதவி ஏதோ ஒரு வடிவத்துல வருது. ஒரு நபராக இருக்கலாம், தச்சையாக படித்த ஒரு புத்தகத்தோட வரியாக இருக்கலாம், அல்லது நமக்குள்ளேயே திடீரென தோன்றும் ஒரு தெளிவான சிந்தனையாக இருக்கலாம். கரெக்ட். அந்த மெய்த்துணை நம்மை காப்பாற்றி மீண்டும் தரையில நிலைநிறுத்துது. அந்த மெய்த்துணைக்கு நாம் திரும்ப கொடுக்கப் போவது என்ன அப்படிங்கிறது தான் வள்ளலார் நமக்கு விட்டு செல்லும் செய்தி. நாம் காப்பாற்றப்பட்ட பிறகு அந்த நன்றி உணர்வை, அந்த பேரன்பை ஒரு இசையாக, அதாவது ஒரு நேர்மறையான அதிர்வாக இந்த உலகத்திற்கு திருப்பி கொடுக்கணும். அதுதான் நாம் செய்ய வேண்டிய கடமை. ரொம்ப அருமையான ஒரு பதிவு இது. ஒரு தனி மனிதனோட பயத்துல ஆரம்பிச்சு சரணாகதி அப்படிங்கிற தத்துவத்தை புரிஞ்சு கொண்டு இறுதியா பிரபஞ்ச நடனத்தோடு ஒன்று கலக்கும் ஒரு மாபெரும் பயணத்தை இன்று நாம் மேற்கொண்டோம். ஆமா, ரொம்ப மனநிறைவான ஒரு விவாதம் இது. இந்த ஆழ்ந்த அலசலோட இறுதி பகுதிக்கு நாம் வந்துவிட்டோம். நேரான உங்களுக்கு இதுவரை நாம் பேசிய விஷயங்களை தாண்டி ஒரு புதிய கோணத்தை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. நாம் எல்லோரும் அந்த பாதுகாப்பற்ற திண்ணையிலிருந்து ஏதோ ஒரு கட்டத்துல கீழே விழுந்து ஒரு பேரன்பால் காப்பாற்றப்பட்டவர்கள்தான். கீழே விழும்போது நம் அகங்காரம் உடைந்து நாம் தரையில் பத்திரமாக படுக்க வைக்கப்படுகிறோம். அங்கேதான் நமக்கு உண்மையான அமைதியும் உதவியும் கிடைக்குது அப்படிங்கிறத அனுபவபூர்வமா உணர்கிறோம். கண்டிப்பா. அப்படியென்றால் என்னை உறுத்தும் கேள்வி இதுதான். சரணடைவதும் தரைக்கு வருவதும் தான் நம்மை பாதுகாக்கிறது அப்படின்னா,
அந்த இரவு முடிந்து விடிந்தவுடன் ஏன் நாம் மீண்டும் சுறுசுறுப்பா ஒரு புதிய இதைவிட உயரமான ஓட்டுத்திண்ணையை கட்டத் தொடங்கிறோம்? சிந்திக்க வேண்டிய கேள்வி. பாதுகாப்பான உண்மையான தரை ஏன் நமக்கு சலித்து போகுது? மீண்டும் மீண்டும் அந்த ஆபத்தான கர்வத்தோட உயரத்தை நோக்கி, தனிமையை நோக்கி நம்மை உந்துவது எது? உண்மைதான். உண்மையான அமைதி என்பது கீழே விழாமல் இருப்பதில் இல்லை, அந்த தரையிலேயே நிரந்தரமாக உறங்க பழகிக் கொள்வதில்தான் இருக்கிறதோ? சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் அடுத்த விரிவான தேடலில் சந்திப்போம்.